நீங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். நீங்க எப்படி சொல்றீங்க? அவ வீட்ல எல்லார்கிட்டயும் மொத்தமா சொல்றான். என்னத்த சொல்லணுமா? அவ பிரெக்னண்டா இருக்கிறத எல்லாருக்கும் போட்டு உடைக்கணுமா? ஆமா, பெரிய சாதனை பண்ணிருக்கீங்கல்ல 2 பேரும். மைக்க போட்டு தெருவுல போய் நின்னு சொல்லுங்க 2 பேரும். மா ப்ளீஸ் இதெல்லாம் பேசாதீங்கம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், நானா இருக்க போய் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அப்ப தெரியும். நீ அவ சொன்ன மாதிரியே வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லு. அப்புறம் உன் பசங்க முகத்திலே உன்னால முடிக்க முடியாதுடா. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா அவ கேட்கல. என்ன பண்ண சொல்றீங்க? அவ வேற பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமா நிக்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் முடியறதுக்குள்ள நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன்னு நினைக்கிறேன். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? கோபி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சத்தியமாமா, சத்தியமா சொல்றேன். இந்த விஷயம் நடந்து முடியறதுக்குள்ள எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் போயிருவேன்னு நினைக்கிறேன். வாய கழுவு. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாம்மா. நீங்க நினைக்கிறதா என்னோட நினைப்பும் என்னோட முடிவும். ஆனா அவ அவ எனக்கு குழந்தை வேணும்னு பிடிவாதமா நிக்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க? அவளை எப்படி ஹேண்டில் பண்றது? கொஞ்ச நாளாவே என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லம்மா. நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. நான் எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் தப்பாவே முடியுது. சத்தியமா சொல்றேன் எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏதாவது நடந்துச்சுன்னா அவளுக்கு எந்த கவலையும் இருக்காதுல்ல? டேய், யார் என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் அவளுக்கு கவலை இருக்காதுல்ல? ஏன் பசங்களும் அசிங்கப்பட மாட்டாங்க இல்லம்மா? டேய் கோபி, நிறுத்துடா. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். திரும்ப நான் அவகிட்ட பேசுறேன். ஜோக் அடிக்காதீங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்க போறது இல்ல. நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. போ, நீ போய் படு. கண்டதையும் யோசிக்காம நல்லா தூங்குடா. இல்ல இல்ல, நான் இங்கேயே தூங்குறேன். நீங்களும் இங்கேயே இருங்கம்மா. சரி, நீ எதையுமே யோசிக்காத. நம்ம பாத்துக்கலாம். சரிம்மா.